அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் கலை. இன்னைக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல மல்லி 1 கிலோ எடுத்துக்கங்க. அத நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க. அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடு வரும். அந்த அளவுக்கு நம்ம மல்லிய வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இப்ப நம்ம இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதோட இப்போ கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 2யும் சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இத அந்த பாத்திரத்துக்கு மாத்திட்டு, அதோட மஞ்சள் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 100 கிராம் எடுத்துட்டு, அதையும் நல்லா வறுத்துக்கங்க. அதோட மிளகையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்க தனித்தனியாவும் வறுத்துக்கலாம். இல்ல ஒண்ணா சேர்த்து வறுத்துக்கலாம். ஆனா, இந்த மாதிரி ரேஷியோல வறுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொன்னும் நல்லா ஈவனா வறுபடும். அதுக்காக தான் நான் தனித்தனியா வறுத்துட்டு இருக்கேன். அடுத்து சோம்பு 100 கிராம். இதோட சீரகத்தையும் சேர்த்துட்டு 2யும் வறுத்து எடுத்துக்கலாம். இதோட 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். இப்ப இத மாத்திட்டு 50 கிராம் அரிசி எடுத்து அதையும் நல்லா பொரியரிசி மாரி வறுத்துக்கலாம். நான் சொன்ன ரேஷியோல எல்லாத்தையுமே எடுத்து இது மாரி வறுத்துக்கிட்டு அரைச்சீங்கன்னா, இந்த குழம்பு மிளகாய் தூள் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப இது நல்லா வறுபட்டுருச்சு. இத நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, மிளகா வந்துட்டு ரொம்ப காரமா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம். இது மீடியமான காரம் உள்ள மிளகா. அதனால நான் 700 கிராம் சேர்த்துக்கிறேன். நீங்க அதிகமான காரம் இருக்கிறதா இருந்தா 600 கிராம் சேர்த்துக்கிட்டா கூட போதும். மிளகாய வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இத அப்படியே மில்லுல குடுத்து அரைச்சு வாங்கிக்கலாம். அரைச்சதும் சூட்டோட அப்படியே எடுத்துட்டு வரக்கூடாது. அரைச்சு அத நல்லா காய வச்சிரணும். அரைச்சதும் அங்கேயே நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வரணும். சூட்டோட கொண்டு வரக்கூடாது. அரைச்சாச்சு. இப்ப ஆறிட்டுருக்கு. இத நீங்க பக்குவமா எடுத்துட்டு வந்து பயன்படுத்தினீங்கன்னா, அருமையான குழம்பு மிளகாய் தூள் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சமையல் கலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.